எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்னைக்கு மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான டிஜி சில்வர் பற்றின வீடியோ தாங்க. ஆமாங்க, இப்போ ரீசண்டாக நிறைய ஷாப்ஸில் வந்து டிஜி கோல்டு மாதிரி டிஜி சில்வரும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து டிஜி சில்வர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இது தாங்க ஹைலைட்டு. எப்படி வந்து டிஜி சில்வர் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம வந்து 100 ருப்பீஸ்க்கே சில்வர் வந்து சேவ் பண்ணலாம், இது பெனிஃபிட்டா இல்லையா, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் வந்து நம்ம இதுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், கடையில் உள்ள ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகுமா, இந்த மாதிரி நம்ம சில்வர் சேர்க்குறதுனால நமக்கு லாபமாக இருக்குமா, இப்படி எல்லா உங்கள் கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ டாப் டு பாட்டம் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம அமௌண்ட் பே பண்ணுறப்ப நிறையா சில்வர் வந்து மில்லிகிராம்ஸ் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற எல்லா நூக் அண்ட் கார்னர் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தங்கம் ஒரு பக்கம் விலை ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னா வெள்ளி அதுக்கு மேலேங்க. தங்கத்தை விட உங்களுக்கு வந்து இப்போ தங்கம் வந்து 80% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கும். அதாவது ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 13,000 ரூபாய்க்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஆனால் வெள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 ருப்பீஸ்லேருந்து 3 மடங்குங்க, 280 ருப்பீஸ் கிட்ட வரையும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. நார்மலாக நான் வந்து ஒரு 60 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி தாங்க கொலுசு வந்து போடுவேன். ஸோ ஒன் இயர் 1.5 இயருக்கு எப்படியும் அந்த கொலுசு வந்துடும், அப்புறம் மாற்ற தான் செய்வேன். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி கொலுசு பார்க்க போனால் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க கொலுசு. எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபாய் கொடுத்து தான் எனக்கு கடைசியாக கொலுசு வாங்கின ஞாபகம்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த கொலுசு மெட்டி ஒரு பூஜை பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம சில்வர் வந்து இப்போ வந்து டக்குன்னு போய் பணம் எடுத்து வாங்குகிற லெவல்லலாம் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஜி சில்வருங்கிறது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. ஸோ இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சில டவுட்ஸ் இருந்தது. அதை வந்து தங்கமயில் கஸ்டமர் கேர்க்கே கால் பண்ணி கேட்டேங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இவங்க டிஜிகோல்டில் சேவ் பண்ணிட்டு வந்தனால அந்த ஆப் ஆல்ரெடி என்னோடய மொபைலில் இருந்ததுங்க. இதை வந்து நான் உள்ளே என்ட்ரு பண்ணதுமே அப்டேட்டுன்னு கேட்டுச்சு. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க, புதுசாக நாங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு சில்வர் ஆப் வந்து தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பாருங்கள், லாஸ்ட் அப்டேட்டட் வந்து Jan 5ன்னு கொடுத்துருக்காங்க 2026. இந்த டிஜி சில்வர் ஆப் வந்து 2026 Jan 5 தான் அவங்க இன்ஸ்டாலே பண்ணியிருக்காங்க. அதிலே போட்டிருக்காங்க சேவிங் ஸ்கீம் வந்து சில்வருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, சேவிங் சில்வர் பை இன் சில்வர் அப்படின்னு போட்டு அவங்களே வந்து அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சேவிங் டிஜி சில்வர் அண்ட் பை சில்வர் காயின்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஆன் மெச்சூரிட்டி அப்படின்னு தான் ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நீங்கள் கண்டிப்பாக 999 சில்வர் காயின் சில்வர் பாருங்கிறது நீங்கள் இவங்ககிட்டேருந்து வாங்கலாம். சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிறப்ப கொலுசு மெட்டி, அதுக்கப்புறம் அந்த சில்வர் செயின், பிரேஸ்லெட்டு, ஜென்ஸ் போடுற மாதிரி பிரேஸ்லெட்டு, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் வர்றது சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வரில் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரிலாம் வருது. ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கலாமா, அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், 1800-889-7080 மார்னிங் 10 AM to 7 PM. இதுதான் அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டேரெக்டாக அந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து நான் அப்டேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இல்லை என்கிட்ட இது வரைக்கும் ஆப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய் தங்கமயில் டிஜிகோல்ட் சேவிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வருங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஆல்ரெடி நான் டிஜி கோல்டு வச்சுருக்கனால இதை அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இல்லைனா 1 டைம் பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி 1 டைம் பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்டர் எம்பின் கேட்குது. ஆல்ரெடி நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஜி கோல்டு வச்சுருந்தீங்கன்னா டிஜி கோல்டோட அந்த பாஸ்புக் வந்து காமிக்குங்க. ஸோ இந்த இருக்குது பாருங்கள் டிஜி சில்வர். இதில் வந்து அந்த நோ மோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அதில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அச்சு அசல் அந்த டிஜி கோல்டுக்கு இருக்கிற மாதிரியே தாங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 5% பெனிஃபிட் அந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருப்பீஸ்லேருந்தே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து இப்போ 100 ருப்பீஸ் அப்படிங்கிறது. 100க்கு கம்மியாக வந்து நம்மளால் போட முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனாலும் போட்டுக்கலாம். ஒரு வாரத்தில் எத்தனை முறைனாலும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்போல்லாம் நம்ம கையில் ஒரு 100, 200 இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸ்கீம் எப்போ க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 330 நாளில் வந்து க்ளோசிங் பீரியட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கிராம்ஸாக தான் ஆட் ஆகிட்டே வரும் நமக்கு. ஸோ எப்படி வந்து கோல்டுக்கு இவங்க ரெடியூம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் அந்த நமக்கு பெனிஃபிட்டான ஆடட் கிராம்ஸுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணி நமக்கு பில்லிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ மேக்கிங் சார்ஜு, அதுக்கப்புறம் ஹால்மார்க் சார்ஜஸ்ஸு. ஏன்னா இப்போ எல்லா கடைகள்லையுமே சில்வருக்கும் வந்து 92.5 சில்வர், 83.5 சில்வர், 999 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஹால்மார்க் சிம்பிளும் வருது நமக்கு. ஸோ அந்த ஹால்மார்க் சார்ஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெடம்ஷன் கண்டிஷன்: சேவ்டு சில்வர் வெயிட் கேன் பி ரெடீம்டு அண்ட் பர்ச்சேஸ்ட் அஸ் சில்வர் ப்ராடக்ட், கொலுசு, கொடி, மெட்டி, தண்டை அண்ட் சில்வர் வெசல்ஸ் அட் எனி தங்கமயில் ஸ்டோர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. ஹவவர் ஃபார் சர்டைன் ரெடம்ஷன் ஆஃப் அந்த ஒரு சில ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ரெடம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அமௌண்ட்டை தான் அவங்க எடுத்துக்குவாங்கங்க. அதாவது இப்போ வந்து ஒரு காசு மாலை, சில்வரில் கோல்டு பிளேட்டட் அந்த மாதிரிலாம் ஜுவல்லரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு 10,000 ஒரு 20,000 வந்து சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அமௌண்ட்டாக தான் எடுப்பாங்களே தவிர நீங்கள் எவ்வளோ சில்வர் சேர்த்து வச்சுருக்கீங்கிறது அங்கே யூஸ் ஆகாது. ஸோ இந்த ஸ்கீமில் சேர்றவங்க நீங்கள் வந்து ஒரு வெள்ளி பொருளாக எடுக்கணும், ஒரு வெள்ளி கொலுசு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில்வர் ஜுவல்லரியாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஸோ சில்வர் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. திரும்ப கடையில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸுக்கு நமக்கு வந்து 5% வந்து பெனிஃபிட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 3.75% பெனிஃபிட்டு, அடுத்து 75 டேஸ்க்கு 2%, அடுத்து லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு 0.75% பெனிஃபிட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 30 டேஸ் வந்து ஹோல்டிங் பீரியடு. ஸோ 330 டேஸ்லேருந்து 365 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம ரெடம் பண்ணிக்கணும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஷோரூம்லனாலும் நீங்கள் ரெடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் த சேவ்டு வெயிட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் சில்வர் ப்ராடக்ட்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சில்வர் ப்ராடக்ட் சச்சஸ் கொலுசு, கொடி, மெட்டி, தண்டை, சில்வர் வெசல்ஸ் அண்ட் சில்வர் காயின்ஸ் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த பீஹூ, ஜில்லாரா, புன்கை அண்ட் லக்ஷணம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து சில்வரில் கோல்டு பிளேட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா அமௌண்ட்டை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றின எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது. அதை வந்து அவங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து என்ன பதில் சொன்னாங்கங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த ரெக்கார்டிங்கை நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன கேள்வி கேட்டேன், அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லை மேம், பார் வாங்கிக்கலாம், காயின் இது எல்லாமே நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் மேம். வாங்கிக்கலாம். ஓகே. இல்லை இப்போ ஆர்டிக்கலாக எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜு அந்த மாதிரி வரும்னு போட்டிருந்தாங்க. அது எப்படி மேம்? ஆர்டிக்கல்னா பூஜை பொருள் மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள்? மேம் நீங்கள் கொலுசு அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது சம்திங் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வரும் மேம். அதை நீங்கள் பே பண்ணி எக்ஸ்ட்ரா அதுவும் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி நீங்கள் வாங்கணும் மேம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எனக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு அமௌண்ட்டுக்கு தானே செய்கிறோம். இப்போ நான் ஒரு நாள் கூட குறையான்னு வாங்குறப்ப அப்போ எனக்கு அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டுக்கு செய்கூலி சேதாரம் போடுவாங்களா, இல்லை அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தான் அந்த செய்கூலி சேதாரம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தான் வரும்? ஓகே சரி மேம். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து தங்கமயில் டிஜிகோல்டில் வந்து நவம்பரில் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அதில் சேவ் பண்ணி. அப்போ வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னா ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள் பண்ணி தான் கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் மேம். அந்நேரம் ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க. காயினுக்கு வராது, பட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி வாங்கினா வரும். இப்போ எனக்கு இன்னொன்று மேம், அங்கே சில்வர் ஜுவல்லரியும் பார்த்துருக்கேன். இப்போ அது வாங்குறதுனா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும்? சில்வர் ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்ல வரும் மேம். ஸோ அது நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு, அதாவது நீங்க ஒரு பேமெண்ட் கட்டிருப்பீங்களா அந்த பேமெண்ட் தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும்.
ஓ! இப்ப நான் வந்து ஒரு ரூ. 10,000 சேர்த்துருக்கேன்னா, அது ரூ. 10,000 தான் லெஸ் ஆகும். எஸ் மேம். எஸ் மேம். இல்ல அன்னைக்கு அக்குமுலேட் ஆயிருக்க அந்த சில்வர் ரேட்டுக்கு இல்ல, கன்வெர்ட் பண்ண இல்ல. அது மாட்டீங்களா நீங்க? இல்லங்க சார். இல்ல, இல்ல. நீங்க ரேட்டா தான். நீங்க ரூ. 10,000 பே பண்ணீங்கன்னா, அந்த ரூ. 10,000 மட்டும் தான் உங்களுக்கு லெஸ் ஆகும். ஓகே. இப்ப நான் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். 100 கிராமுக்கு அன்னைக்கு ஒரு ரூ. 300 இருக்குன்னா, இல்ல, இல்ல. அந்த அந்த மாரி பண்ண மாதிரி வராது. முடியாதுங்க. ஓகே, இல்ல ஓகே. மேம். ஓகே, ஓகே மேம். ஓகே வேற மேம். எதுவும் இருக்கா மேம் இதுல? வேற எதுவும் டெர்ம்ஸ் அண்ட் சேம் அதே கண்டிஷன்ஸ்? தான். நீங்க கோல்டுல பண்ணிருப்பீங்கல்ல மேம், அதே ஆமா. மாரி தான் ரூ. 100 போட்டு நீங்க பண்றீங்க. டெய்லி அன்னனைய மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு சேவ் ஆயிரும் மேம். சில்வர் ஓகே, ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வெயிட்டா சேவ் ஆயிரும். ஓகே, எண்ட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது வெயிட் பேசிஸ்ல இருக்க எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த வெயிட்டுக்கு. ஓகே, எம்ஆர்பி ரேட்ல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு அமௌண்டா உங்களுக்கு லெஸ் ஆகும் மேம். நீங்க என்ன பேமெண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த இதுக்கு அமௌண்டா லெஸ் ஆகும். எஸ் ஆகும். இதுல என்ன பெனிஃபிட் குடுக்குறோம் அப்படின்னா, இதே சேம் நீங்க கோல்டுல ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு 5% பெனிஃபிட் வரும் மேம். ம், ம். சேம் அதே தான் இதுவும். ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு நீங்க கட்டுற பேமெண்ட்டுக்கு 5% பெனிஃபிட் ஆட் ஆயிரும். சில்வர் ரேட் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அது கிராமாவே உங்களுக்கு சேவ் ஆயிரும் பெனிஃபிட் ரேட்ல. நெக்ஸ்ட் 75 டேஸ்க்கு 3.25%, அடுத்த நெக்ஸ்ட் 75 டேஸ்க்கு 2%. இந்த மாதிரி பெனிஃபிட் ரேட்ல ஆட் ஆகுறது ஃபியூச்சர்ல நீங்க எடுக்கக்கூடிய பொருள்ல இருந்து அப்படியே ஃபியூச்சர் ரேட் கால்குலேட் பண்ணி டிஸ்கவுண்ட் வரும் மேம். ஓகே. ஸோ அந்த ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் ஆட் ஆகுறது வந்து அன்னைக்கு அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த இதுல டிஜி எஸ் கோல்டுக்கு மேம். பண்ண மாரியே டிஸ்கவுண்ட் பண்ணிருவீங்க. பண்ணிடுவோம். எஸ் மேம். அதே மாதிரி தான் மேம். ஓகே மேம். ஓகே. இதுவும் ஓகே எல்லா மேம். எல்லா ஷாப்லயும் வாங்கிக்கலாம் சில்வரு. எங்கனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேம். ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. ஓகே மேம். ஸோ இன்னொரு முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெச்சூர்ட் ஆகி 35 டேஸ்க்குள்ள கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். அப்படி இல்லை, பெய்டு அமௌண்ட்ஸ் ஆர் நாட் ரீஃபண்டபிள். கஸ்டமர் ஹூ ஃபெயில் டு ரிடீம் த ஸ்கீம் ஆஃப்டர் என்ரோலிங் வில் நாட் ரிசீவ் எ ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ரெடீம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாங்க. பட் ஷிப்பிங் சார்ஜஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் டிஜி சில்வர் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த டிஜி சில்வருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்ததோ அதை தான் கிளாரிஃபை பண்ணேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து எப்படி இந்த டிஜி சில்வரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஜாயின் நவ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, நம்மளுடைய நேமு, கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் நாமினி யாரை பண்ணுறீங்க, நாமினியோட ஃபோன் நம்பர், அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆல்ரெடி டிஜி கோல்டு சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவே இன்பில்ட்டாக அதெல்லாமே எடுத்து கொடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் போடும் போதில் உங்களுக்கு 105ன்னு ஆட் ஆகுது. பெனிஃபிட் 5 ருபீஸோடு சேர்த்து 105. இந்த 100 ருபீஸ்க்கு வந்து எனக்கு 0.368 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகுதுங்க. பெனிஃபிட்டாக வந்து ஒரு 19 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 105 ரூபாய்க்கு 0.387 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு வந்து 272ங்க. ஸோ 272 அப்படின்னு டைப் பண்ணுறப்ப நமக்கு வந்து கிராம் வந்து ஆட் ஆகுது. பெனிஃபிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 53 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.053 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ மொத்தம் 1000 கிராம் சேர்ந்தால் தான் 1 கிலோ அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இந்த டிஜி சில்வர் ஆப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தாங்க எடுத்து உட்காந்தேன். நான் ஆரம்பிக்கவா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தது. ஸோ லாஸ்ட் வீக் தான் வந்து இந்த கொலுசு வந்து ஒரு இடத்துல மட்டும் கட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை வந்து மாற்றலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஒரு கொலுசு வாங்கிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு போய் கடையில் பார்த்தப்ப கிட்டத்தட்ட 15,000லேருந்து 17,000 நான் பார்க்குற கொலுசெல்லாம் ஒரு 40லேருந்து 60 கிராமே அவ்வளோ வந்ததுங்க. ஓகே, இப்போ இந்த டிஜி சில்வரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வருவோம். நமக்கு அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு அந்த கொலுசு பர்ச்சேஸ்க்காவது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பூஜை பொருள் வீட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 108 ரூபா போட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கு நேம் கூட மை சில்வர் உண்டியல் அப்படின்னு மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து நமக்கு பேமெண்ட் ப்ராசஸிங் வந்து ஈஸியாக தாங்க இருந்தது. யூபிஐ நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம், ஜிபே. ஸோ உங்கள்கிட்ட என்ன யூபிஐ ஐடிக்கு ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே காமிக்கிற மாதிரி காமிச்சதுங்க. அஸ் யூஷுவல் டிஜி கோல்டுக்கு நீங்கள் எப்படி அமௌண்ட் பே பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க. ஸோ பண்ண மறு செகண்டே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய ஃபஸ்ட்டு டிஜி சில்வர் ஸ்கீம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் வந்து டார்கெட் வந்து எவ்வளவோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. அது இப்போனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்யூச்சரில் பண்ணுறதுனாலும் பண்ணு அப்படின்னு கேட்டுச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ வாங்குறது எவ்வளவோ நமக்கு நம்ம வந்து ஒரு டார்கெட்டு அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதை
அதுக்கான முயற்சியை வந்து நம்ம பண்ணாமல் இருக்க மாட்டோங்க. சின்ன சின்ன செலவுகளை குறைச்சிட்டு இந்த மாதிரி இதில் போடுறதுக்கு நான் நிறையா ட்ரை பண்ணுவேன். ஸோ செட் டார்கெட் அப்படின்னு கொடுக்குறப்ப ஒரு 100 கிராம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய புத்தி சொல்லுது 100 கிராம் அப்படிங்கிறது ஓகேவா இருக்கும் அப்படின்னு. ஆனால் என் கை தன்னால் போய் 250 அப்படின்னு அடிச்சது. இந்த மாதிரி ஒரு பூஜை பொருள் வாங்கிடலாமா அப்படின்னு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு 108 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிட்டு அந்த மைண்டு வந்து பல விதமாக நமக்கு சொல்லுது இதை வாங்கிடணும் அதை வாங்கிடணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் நான். சரி நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது 250. சரி அட்லீஸ்ட்டு வந்து மினிமலாக ஒரு 100 கிராமாவது நான் சேர்க்கணும் அப்படின்னு இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்கேங்க. டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுமே அதில் காமிக்குது நீங்கள் வாரத்துக்கு வந்து 1444 ரூபாய் வந்து நீங்கள் வந்து வாரம் வாரம் வீக்லி சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சது. ஓகே டார்கெட் சக்ஸஸ்ஃபுல்லி செட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வாரத்துக்கு 1400 ரூபாலாம் பண்ண முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே நம்ம பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேங்க. ஸோ இப்படி தான் என்னோடய பாஸ்புக் வந்து காமிச்சது. வெயிட் சேவ்டு வந்து 0.397, பெனிஃபிட் வந்து 0.021. ஸோ ரிவார்ட்ஸு அப்படிங்கிறது வந்து நம்ம ரெஃபரண்ட் ஏர்ன் அந்த மாதிரி பண்ணுறப்ப ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டும் இப்போ என்கிட்ட இல்லைங்க. டோட்டல் சில்வர் சேவ்டு அப்படிங்கிறது வந்து 0.418 கிராம்ஸ் அப்படிங்கிறது காமிச்சது. ஸோ மெச்சூரிட்டி டேட் வந்து டிசம்பர் 4 அப்படின்னு காமிச்சிருக்கு. இங்கே வந்து கரெக்டாக இருக்குங்க. 330 டேஸ்னால் அந்த 330 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ டார்கெட் வந்து 0.16% வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 250 கிராம்ஸ் வந்து நம்ம டார்கெட்டாக பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ திரும்ப வந்து அந்த ப்ளூ கலரில் தெரியுதுல அந்த ஸ்க்ரீனே வந்து திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீம் பாஸ்புக் அப்படிங்கிறது காமிக்குதுங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே போட்டிருக்கோம், ஆவரேஜ் அமௌண்ட்டு காமிக்குது. அப்படியே டிஜி கோல்டுக்கு எப்படி காமிச்சதோ அதே டிட்டோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ 8th ஜான்வரி ஆரம்பிச்சிருக்கேன், 4th டிசம்பர் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டிஜி சில்வரில் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ரிப்பீட்டடாக, எங்கள் ஊரில் இருக்க மாதிரி ஒரு டிஜி சில்வர் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ தங்கமயில் வந்து மோர் தேன் 60 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குங்க. ஸோ நிறையா பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பூஜை செட்டு வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஜி சில்வரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு பொருளாக வாங்கிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில்வர் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஜி சில்வர் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.